இயக்குனர் வினோத் தங்கவேல் பேசுகிறேன். யாகன் படத்தோட இயக்குனர். இசையை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. மிஸ்டர் நிரோப் பிரபாகர் இசையமைப்பாளர். 4 பாடல்கள் மொத்தம். 4 பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நாமத்துக்குமார் சார் பண்ண பாடல் ரொம்ப ஒரு சிறப்பான இடம் பெறும். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக நிற்கும் நான் நம்புகிறேன். என்னோடய தயாரிப்பாளர் யுவராஜா சின்னத்தம்பி சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். படத்தோட கேமராமேன் மகேஷ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சாய்மதி சார், அசர் சார், டேஞ்சர் மணி மாஸ்டர் எல்லாருக்குமே அந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். சரண் சண்முகம் சார் எடிட்டர், அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் ரொம்ப டே நைட் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி. அதே மாதிரி மற்ற நடிகர்கள், கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். I am Sayan, the hero of Yagan movie, directed by Vinod Tangavel and produced by Yoracha Sinnathambi, Mapana Productions. I'm really happy today. ஏன்னா இந்த தருணம் வந்து வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல, but it happened and I'm really happy for it because it's a big dream for me. ஏன்னா I always wanted to become an actor. So அந்த வகையில் வந்து I'm really happy today. And on the other hand வந்து பார்த்திங்க வந்து இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா it's a movie based on family. It's a family entertainment and telling the relationship between a son and a dad. So அந்த வகையில் I'm really attached to it. Yagan pati solnuna, when Vinod Tangavel sir narrated me the story, I really liked my character. I always enjoy playing small town like small town village characters. It's probably because it's not me. Anala konjam different challenging irukum. So I really enjoyed I enjoy playing such characters. So I was sure I will do it. Yagan padam கொஞ்சம் வித்தியாசமான, ஏன் நான் சொல்கிறேன், ரொம்ப காமன் ஆக்சுவலி, ஆனால் ரொம்ப வித்தியாசமான ரீசன். யூஸ்வலி இந்த இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின் ஃபாரினர் இல்லைன்னா நார்த் இண்டியன் அண்ட் ஹீரோ லோக்கல். ஆனால் இந்த படம்ல கொஞ்சம் உல்ட்டா இருக்குது. ஹீரோ இன்டர்நேஷ்னல் அண்ட் ஹீரோயின் ஐ திங்க் லோக்கல், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு நீரோ பிகாஸ் ஐ திங்க் நிறையா பொட்டென்ஷியல் இருக்குது. The whole star cast, the script and the production, and I think the power pack performance and music rumba perisa plus point in the padamkaga. First or start பண்ணது 1993ல 95ல அந்த படத்தை கூலி நம்பர் 1ன்னு சொல்லி கோவிந்தா வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுலேருந்து கூலி நம்பர் 1, ஷாதி நம்பர், பிவி நம்பர் 1, எல்லாம் ஹீரோ நம்பர் 1, எல்லாம் ஒன்று வரிசையாக ஹிட். கிட்டத்தட்ட 32 படம், 23 வருஷம். இது வந்து 23வது வருஷம். 95லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக போகும்போது தான் சொல்லிட்டே இருப்பேன், தமிழில் படம் ஸ்டார்ட் பண்ணணும், 20 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து சவுத்தில் படம் பண்ணணும். அவருக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன், தமிழில் பண்ணணும்னு. இப்போ ரீசெண்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணி கொலையுதிர் காலம் ஸ்டார்ட் பண்ணார். ஹிந்தியில் நிறைய படங்கள், சல்மான் கான், ஷாருக் கான், அமிதாப்ஜி, அவங்களோட பேனரில் நடிக்காத பெரிய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் யாருமே இல்லை. ரீசெண்டாக ஐஸ்வர்யா ராயோட படம் வரைக்கும், சரப்ஜித், அவ்வளோ படங்கள் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மராத்தி இண்டஸ்ட்ரியில் பிரியங்கா சோப்ராவோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அந்த படம் பேர் வந்து வென்டிலேட்டர். அசுதோஷ் கௌரிக்கரோட ஆக்டிங்கில், லகானோட டேரக்டர், அவரோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு படம் வென்டிலேட்டர். அந்த படம் வந்து பாம்பேயில் பார்த்தோம். அந்த படம் ஃபஸ்ட் காப்பி வாங்கி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணார். சரி, மராத்தி முடிஞ்சிருச்சு. அடுத்து பஞ்சாபில் வந்து ஷாவன் ஒரு படம். அதுவும் ஷாவன் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு அங்கே பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்காந்து பேசி அபிஷேக் ஃபிலிம்ஸ் அண்ட் பூஜா என்டர்டைன்மெண்ட் ஜாயிண்டாக சவுத்தில் படம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெகு விரைவில் மிக பிரமாண்டமான திரைப்படங்கள் தமிழ்லையும் மலையாளையும் சவுத்துலையும் தயாரிக்கிற ஒரு முடிவெடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வெகு விரைவில் வரும். Tamil industry is basically South industry, and out of my 31 movies, I have made almost 8-9 South Indian movies. And South is a very good part of I started my career with Coimbatore and Bangalore selling saris also. So sometimes the South connection is there. Like I have made 6 movies with my son, and my first movie of my son, it's in Tamil. He's going to come in Mohini. Very small role. So maybe some connection is, that's why people come here. என்னோட பேர் ரத்தன் கணபதி.
நான் விருத்தாச்சலம் படத்தோட டைரக்டர். விருத்தாச்சலம் படம் வந்து லக்ஷ்மி அம்மாள் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு புது பேனரில் தயாரிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர் பேர் பி செந்தில் முருகன். விருத்தாச்சலம்ங்கிற டைட்டில் வந்து முழுக்க முழுக்க விருத்தாச்சலம் பகுதியில் விருத்தாச்சலம் மக்களுடைய அந்த வாழ்வியலை அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி அந்த கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நேட்டிவிட்டியில் பண்ண படம் இது. ஏற்கனவே நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. மதுரை நேட்டிவிட்டி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இப்படி பல நேட்டிவிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி திரும்ப அதே நேட்டிவிட்டி பண்ணோம்னாக்க அந்த ஒரு ரிலேட்டடாக ஒரே பேட்டர்ன் இருக்குமே, கொஞ்சம் வெரைட்டியாக தான் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்காக பண்ணப்பட்டது தான் இந்த கடலூர் மாவட்ட மக்களுடைய கல்ச்சர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் விருத்தாச்சலத்திலே பண்ணியிருக்கோம். இசையப்பாளர் ஸ்ரீராம் பேசுகிறேன். விருத்தாச்சலம் படம் எனக்கு வந்து 4வது திரைப்படத்தில் வந்து ஒரு சேலஞ்சோடு தான் என்னை வந்து இயக்குனர் ரத்தன் கணவர் சார் என்னை மீட் பண்ணாப்புல. காரணம், இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் என்னென்னா ஒரு நேட்டிவிட்டி ஃபிலிம், ஒரு கிராமம் சார்ந்த சூழல், அதுக்கு ஏற்றவாறு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து இளையராஜா சாரை தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் வந்து நம்ம படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கோசம் நான் வந்து இன்னொரு இசையமைப்பாளர் மாதிரி தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை சார் மீட் பண்ணாப்புல. ஒரு சேலஞ்சிங்காக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா சார் மாதிரியே பாட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸு, அம்மா சென்டிமெண்ட்டு, காதல், வீரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த ஒரு படம். இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள், 6 பாடல்களுமே கவிஞர் இளையராஜா எழுதியிருக்காப்புல. மிக அற்புதமாக, மிக தெளிவாக, மிக நேர்த்தியாக இந்த படத்தில் அவர் வரிகளை கொடுத்துருக்காரு. இந்த படம் விருத்தாச்சலம் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைட்டில் விருத்தாச்சலம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா கதை முழுக்க முழுக்க விருத்தாச்சலம் மற்றும் அந்த கடலூர் மாவட்டம், அது சேர்ந்த அங்கே சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள், அதில் தான் கதையும் நடக்குது. அதே மாதிரியே பார்த்தோன்னா மொத்த லொக்கேஷன்ஸும் பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம், அது சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கோம். விருத்தாச்சலம் திரைப்படத்தில் 5 பாடல்களை எழுதுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். 5 பாடல்களும் அருமையான கதை சூழலை, கதை ஓட்டத்தை, கதையின் வலிமையை விளக்குகிற பாடல்களாக அமைந்திருக்கின்றன. என்னுடைய அருமை இயக்குனர் ரத்தன் கணபதி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கின்ற முதல் படம் அவருக்கு விருத்தாச்சலம். என் பேர் விருதகிரி. விருத்தாச்சலம் படத்தில் நான் தான் ஹீரோவாக பண்ணிருக்கேன். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நானே தயாரிச்சிருக்கேன். இதில் வந்து ரத்தன் கணபதி சார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹீரோயினி 3 பேர் பண்ணிருக்காங்க. பாபா லட்சுமணா, நெல்ல சிவா, சம்பத் ராம், காதல் சரவணா, இவங்கெல்லாம் பண்ணிருக்காங்க. மியூசிக் வந்து ஸ்ரீராம் பண்ணிருக்காரு. கேமராமேன் சிவனேஷ் தான். எடிட்டர் விடி விஜயன் சார் பண்ணிருக்காரு. அப்படின்னு ஒட்டுமொத்தம் நல்ல ஒரு டீமாக தான் பண்ணிருக்காங்க எல்லாருமே. இந்த கதை முழுக்க முழுக்க வந்து விராயத்தில் ஷூட் பண்ணாங்க. விராயம் கடலூர் மாவட்டம் அதில் பண்ணிருக்காங்க. வில்லேஜ் சப்ஜெக்டு, பருத்தி வீரன், என் ராசாவன் மனசிலே, அந்த பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. இந்த படமும் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். விருத்தாச்சலம் படம் மூலமாக நான் அறிமுகமாகிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு க்ரூ கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு. ஏன்னா டிரெக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரொடியூசர், ஆக்டர், மற்ற கோ ஆக்ட்ரஸ்ஸு அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நினச்சாலும் ஐயோ படம் ஷூட்டிங் முடிஞ்சதா, எல்லோரும் மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட். அண்ட் விருத்தாச்சலம்ங்கிற படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ண லொக்கேஷனும் விருத்தாச்சலம் தான். ஸோ படம் முழுக்க விருத்தாச்சலம் அதை சுற்றி இருக்க கிராமங்களில் தான் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 6 சாங்ஸ் வந்து டைரக்டர் வச்சுருக்காரு. இதில் நான் வந்து ஒரு டூயட் சாங் பண்ணுறேன். என்னோடய சாங் வந்து சிங்கர் கார்த்திக் பாடியிருக்காரு. அண்ட் பாடல் வரிகள் எல்லா பாடலோட வரிகளும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அம்மா சென்டிமெண்ட் இந்த படத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சீன் பார்க்கும்போது, நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து உங்கள் அம்மா மேலே நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக நம்ம லைஃப்பில் நடக்கிற யதார்த்தமான விஷயங்கள்லாம் படத்தில் வச்சுருக்காங்க. கடம்பன் படத்தோட டேரக்டர் ராகவா பேசுகிறேன். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சௌத்ரி சாருக்கும் ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இயற்கை வளத்தை அழிக்கிறனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் அப்படின்றத வந்து சொல்கிற படம் தான் இந்த கடம்பன். ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி
ஒரு எல்லா லவ் இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கேன். ஸோ டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும்னா எடிட்டர் என்னுடைய தம்பி தேவா, ப்ளஸ் அவர் தான் இந்த படத்தோட கோ டைரக்டர். கேமராமேன் எஸ் ஆர் சதீஷ்குமார், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன், திலீப் மாஸ்டர் ஸ்டன் வந்து திலீப் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன எல்லாருமே இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்கணும், போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும், நடந்துகிட்ருக்கப்போ அவங்க வீட்டில் இருந்தாங்களா இல்லையோ எனக்கு தெரியாது. பட் 24 hours என் கூட தான் இருந்தாங்க. பட் அவங்களாம் எல்லாருமே என் கூட இருந்தனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிஜி ஹரிகர சுதன் செல்வம்ட்டு இவங்க எல்லாருமே என் கூட இருந்தனால தான் இவ்வளோ ஒரு யதார்த்த பிரம்மாண்டமான படத்தை என்னால் ஒரு குறுகிய காலத்தில் எடுக்க முடிஞ்சது, அது அவுட்புட்டு கொடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த டயத்தில் என்னுடைய டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அந்த கிரெயின் மேன், கேரன் மீன்ஸ் இதெல்லாம் ஜிம்மி ஜிப்பு, கோடாலாம் கொண்டு போகிறது. ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா 1 hour மழைக்கு ஏற வேண்டியதாக இருக்கும். டெய்லி அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு மேலே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் ஈவினிங் ஷூட் பேக்கப் பண்ணோடனே மறுபடியும் கொண்டு வந்து கீழே வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. தேங்க்ஸ் டு தெம். அண்டு ஜாமி ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே மச்சான் சூப்பர் மச்சான், கதை சூப்பராக இருக்குது, நான் இன்னிலேருந்தே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம இன்னும் ஃபிக்ஸே பண்ணல இப்போ டேரக்டரை, இப்போ தான் கதை கேட்டு அனுப்பணும். அதுக்குள்ளே மச்சி நான் இன்றைக்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்புகிறோம். பார்த்தோன்னே மீன்ஸ் ஃபஸ்ட்டு 4 months கழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா இன்னும் பேசினே இருக்கும், இன்னும் பண்ணுறோமா இல்லையான்னு. அப்போ 4 months கழிச்சு பார்த்தோன்னா இவனை பார்த்த உடனே ஓகே இந்த படம் பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு உடம்பு ஏற்றுட்டான். ப்ளஸ் எங்கே போனாலும் அங்கே இவன் கஷ்டப்படுறது பத்தாதுன்னு என்னையும் கூட சேர்த்து அவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணி காலையிலும் சரி ஈவினிங்லும் சரி, டேய் வாடா என்னையும் கஷ்டப்பட்டு வச்சு என்னையும் ஒரு வழி ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஜாமிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும். அண்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படையும். இந்த படம் வந்து சௌத்ரி சார் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப யோசித்து அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் கடம்பன் உண்மையிலே அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி அவர் தான் கேட்டுட்டு ஆரியா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குப்பா எனக்கு கேட்பாரு உனக்கு பிடிக்கும்னு அனுப்பிச்சி வச்சார் ராகவாவை. ஸோ அப்போ தான் நான் ஸ்கிரிப்ட் கேட்டேன், சார் பண்ணலாம் சார், இது நிறைய பண்ணுப்பா, பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குப்பா அப்படின்னாரு. சரி அதெல்லாம் மீறி இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்க்ரீனில் இந்த சாங்லாம் பார்க்குறாரு. ஸோ ஒரு ஷார்ட்டு கூட பார்த்துல, ட்ரெய்லர் மட்டும் நான் வந்து யூடியூப்பில் வந்து வந்தோன்னா போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல, எனக்கு படம் நல்லா வரணும், நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் எல்லாருமே ஜெயிக்கணும் இந்த படத்தில். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸு, அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருமே மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணோம். ஹலோ, என் பேர் எழில்துரை. நான் செஞ்சிட்டாலே படத்தோட டேரக்டர் அண்ட் ஹீரோ. படத்தோட ட்ரைலர், டீசர், ப்ரொமோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு ஃப்ரெஷரோட படத்துக்கு ட்ரைலர் அண்ட் டீசர்ஸ் ஆன்லைனில் இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது எங்களுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வி திங்க் நாங்கள் குவாலிட்டியான ஒரு படம் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். படம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை பேஸ் பண்ண படம். இன்றைக்கி வந்து பிரேக்கப் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன்ஸ் ஈஸியான பிறகு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி இன்றைக்கி இருக்கிற யூத் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி பேரண்ட்ஸ் கூட இருந்து ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு இதிலேருந்து வெளில வரதுக்கோ இதை எப்படி ஃப்ரெண்ட்லியாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணால் தான் இந்த விஷயம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியுங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு சோஷியல் விஷயங்கள் படத்தில் இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கமர்ஷியலான வேலை சொல்லியிருக்கோம். செஞ்சிட்டாலே என் காதல படத்தோட மியூசிக் டைரக்டர். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மூவி. கீபோர்ட் ப்ரோக்ராமில் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 7 songs பண்ணியிருக்கு. லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிகேபி, அப்புறம் வைரபாரதி, ஒரு பாட்டு வந்து மகாகவி பாரதியாரோட கவிதை எடுத்து கம்போஸ் பண்ணியிருக்கேன். சாங்ஸ் கேட்டு என்ன மாதிரி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுங்கள். செஞ்சிட்டாலே என் காதில் 100% பிரேக்கப். ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி. நீங்கள் இது வரைக்கும் லவ் ஸ்டோரிஸ் தான் பார்த்துருப்பீங்க. இதுவும் லவ் ஸ்டோரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான லவ் ஸ்டோரி. எழில்துரை அண்ட் டீம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மூவி பண்ணியிருக்கோம். இதில் நிறைய பேருக்கு இது என்ட்ரி மாதிரி இருக்கும். சிவலிங்கா ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்தர் அவர்களுடைய தயாரிப்பில் வர்ற படம். நானும் ராகவா லாரன்ஸும் முதல் முறையாக இணைஞ்சிருக்கிற படம். மாஸ்டருடைய முனிவன், காஞ்சனா 1, 2 இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஜானரில் சிவலிங்காவை பண்ணியிருக்கோம்.
எப்படின்னா ஒரு படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த காமெடியால் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அவர் பார்த்துருக்காரு இது வரைக்கும். அந்த காமெடியை வந்து இதில் வடிவேல் அண்ட் லாரன்ஸ் காம்பினேஷனில் இதில் வரும்போது எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேண்டாம், படம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ரெண்டு பேருதும் அந்த காம்பினேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. So working on Shivlinga was a very good experience for me because I learned so much on this one particular film that I feel like I've gained the experience of a lifetime. So it was fantastic, amazing. Vasu sir was very sweet and kind and he guided me very well through the entire shooting process and I just loved working on this film. It was a fantastic experience. நான் வந்து சிவலிங்க படத்தில் இன்னொரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன், சக்திக்கு பேரா. ஃபர்ஸ்ட் மூவியே வித் பிக் டேரக்டர் பிக் டீம் என்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் ஒரு ட்ரிபிக்கல் பிராமின் கேர்ள். இவர் சக்தி வந்து ஒரு முஸ்லீம். ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் ட்ராவல் என்ன, அப்புறம் எனக்கும் ராதா ரவி சாருக்கும் ஒரு அப்பா பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, அப்புறம் லாரன்ஸ் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ட்ராவல் என்ன நீங்கள் மூவி பார்க்கும்போது தெரியும். இன்னொன்று இந்த கேரக்டருக்கு நான் கன்னடத்தில் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே நான் கேட்கும்போது நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ரொம்ப என்ன சொல்கிற சண்டை போட்டு வாங்கினேன்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பு. அண்ட் சிவராஜ்குமாரோட சாரோட சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு. அதனால் கன்னடத்தில் இந்த படம் பண்ணேன். தமிழில் பண்ணோங்கிறதுக்காக தான் மெயினாக கன்னடத்தில் நான் இந்த ஃபிலிம் பண்ணது. அண்ட் தமிழில் வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சிவராஜ்குமார் சார் சப்போர்ட்டை விட இவரோட சப்போர்ட் இது இன்னும் அதிகமாக இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அவ்வளோ மாற்றினாங்க. நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியிருந்தது. லைக் எப்படி ஆப்த மித்தராலேருந்து சந்திரமுகிக்கு நிறைய விஷயங்கள் மாற்றினாங்களோ அந்த மாதிரி லாரன்ஸ் மாஸ்டருக்காக நிறைய விஷயங்கள் தமிழ் ஆடியன்ஸ்க்காகவும் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த படத்தில் வாசு சார் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நிறைய படம் இயக்குன டைரக்டரில் பி வாசு சாரும் ஒன்று. ஃபஸ்ட் ஃப்ரேம் வைக்கிற வரைக்கும் ரொம்ப பயமாக இருந்தது, பெரிய டைரக்டராச்சு எப்படி இருப்பார்னு. உள்ளே வந்த அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். இன்னும் நிறைய படம் அவர் கூட பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு மகனை எப்படி பார்த்துக்கணுமோ, எப்படி ஷார்ட் வைக்கணுமோ, எப்படி எடுக்கணுமோ, அந்த மாதிரி சக்திக்கு எப்படிலாம் அவர் ரசித்து பண்ணாரோ அதை விட அதிகமாக பண்ணியிருக்காரு. வாசு சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் படம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஓடி போயிடுவாங்கன்ற பயத்தில் இருக்கும்போது கடைசி வரைக்கும் இருந்து நல்ல பப்ளிசிட்டி பண்ணி ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு, அமைதியாக இருக்கார். அந்த ப்ரொடியூசருக்காகவே இந்த படம் பெருசாக ஒன்றுன்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோன்ஸ் நான் சொல்கிறத விட ரித்திகா சிங் தான் ஃபஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்திங்கன்னா வாசு சார் வந்து நாங்கள்லாம் கூட ஈஸியாக நடிச்சிட்டு போயிடலாம். அவங்க வைக்கிற ஒரு ஃப்ரேமை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அந்த ஷாட் ஓகே ஆகும். ஸோ ரித்திகா சிங் தான் ஃபஸ்ட் ஹீரோ இந்த படத்தில். ரெண்டாவது யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இந்த படத்தில். அவருக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்கும். அதே மாதிரி பானுப்பிரியா மேடம், நான் அவங்களுடைய ரசிகை. டான்ஸில் அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராதா ரவி அண்ணன் ஃபஸ்ட் டைம் தான் படம் பண்ணுறோம். ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தனியாளாக யாருமே இல்லாமல் எந்த ஒரு துணையும் இல்லாமல் வந்தோம். ராதாரவி அண்ணன் சொன்னார், நிறைய கண்ணு பட்டிருக்கேன் நான் பார்த்துக்கன்னு. உங்களை மாரி பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அந்த கண்ணு பட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ ராதாரவி அவருடைய ஆசீர்வாதம், நீங்கள் மனசார வாழ்த்து வந்ததெல்லாம் ரொம்ப நன்றி சார். நான் எட்டு தோட்டாக்கள் படத்தின் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். இந்த படத்தோட ஹீரோ வந்து புதுமுகம், வெற்றி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் புதுமுகம் அபர்ணா பாலமுரளின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் தமிழில் முதல் படம். அது தவிர நாசர் சார், எம்எஸ் பாஸ்கர் சார் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. நான் தினேஷ் கே பாபு, இந்த படத்தின் சினிமோட்டோகிராஃபர், ஒளிப்பதிவாளர். ஒளிப்பதிவுங்கும்போது இந்த படத்தில் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக அந்த ஒரு யதார்த்தமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணியிருக்கோம். என் ஒர்க்லேயும் சரி, மியூசிக்லேயும் சரி, எல்லாமே சரி. ஸோ எல்லாரோட ஆக்டிங்குமே அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாக ஷட்டிலாக இந்த படத்தில் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாமே சின்ன பசங்க தான், யங்ஸ்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 months ஒர்க் பண்ணி படம் இப்போ அவுட் வந்திருக்கு.
மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தின்னு சொல்லிட்டு அதுவும் புதுசு தான். அவர் ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்காரு அந்த படத்தில். 4ல் வந்து 3 மெலடி சாங்கு, 1 குத்து சாங்கு. 4மே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. மாத்தியோசி, குகன், கோட்டி இந்த மாதிரி படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்றினேன். இப்போது சமீபத்தில் ஒரு சில மாதங்களாக என்னோடய தனி வெப்சைட் யூடியூப்பில் குரு கல்யாண் மியூசிக்ங்கிற வெப்சைட் மூலயமா தனி பாடல்கள் அமைச்சு அதை ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். அதில் வந்து குழந்தைகள் தின பாட்டு, வீரத்தமிழன்னு ஜல்லிக்கட்டு பாட்டு, அப்புறம் விவசாயம் சம்மந்தமான வதுவை நன்மனம்னு ஒரு பாட்டு, இது மாதிரி தனி பாடல்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது அதுக்கு வந்து இணையதளத்தில் ஒரு நல்ல வரவேற்பு தானாகவே இயல்பாகவே ஒரு பாட்டுக்கும் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி வெளியிட்டிருந்த ஒரு பாட்டு வந்து வதுவை நன்மனம் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை வந்து எடுத்து பாட்டாக பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தோணுறதுக்கு ரீசன் வந்து அது ஒரு சமுதாயத்தில் பார்வை இருந்ததுக்கு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி தேதிக்கு மரபணு மாற்றங்கள் வந்து நம்ம இயற்கையை எப்படி காப்பாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக அதில் ஒரு எண்ட்லைனில் இருந்தது. மரபணு மாற்றப்படும் உலகில் அன்பே உன்னை எப்படி அழைத்து செல்வது பத்திரமாக அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ அதை யோசிக்கும்போது அது ரொம்ப ஆழமான ஒரு கவிதை. டக்குன்னு யாராவது படித்தா அதோட அர்த்தம் வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் புரிய மாதிரி இல்லை. அப்போ அது ஒரு பாட்டாக பண்ணி சேர்க்கலாம் அப்படின்னு அட்டம் பண்ண தான் அந்த வதுவை நன்மனம். அதை எழுதினவர் பழனி பாரதி, அவரோட கவிதை அது. ஸோ அந்த பாட்டை நான் லான்ச் பண்ணேன். வழக்கம் போல் அதுக்கு ஒரு ரிசப்ஷன் இருந்தது. ஆனால் அது வந்து எழுதினது பழனி பாரதி அப்படிங்கிறவர். அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய விஜய் சாரோட அவங்களோட பாடல்கள் நிறைய பெரிய பெரிய ஹிட் பாடல், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாயின்னு பல படங்களில் அவர் பாட்டு பெரிய பாட்டு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கூடுதல் ஆதரவு கிடச்சிது அந்த பாட்டுக்கு.